என்னப்பா வசந்தா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுல சார், சும்மா உட்காந்துருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுப்பா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுல சார். ஒண்ணும் இல்லைங்கிறியா? அப்ப நான் வரட்டுமா? அத்தோரம் கருப்பு மாடு பச்சை புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு வெள்ளப்பான சுரக்குறத பாத்தியா? சிவப்பு சேவல ஆசை வச்சு கருக்கருச்சா கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்தில் அவளை எனக்கு பிடிக்கல, அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா. அவளை பார்க்க முன்னாடி இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உட்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வரதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடாக்கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ்வ பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்துக்குட்டிடாக்கண்ணா, எல்போர்டு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்சவன்டா நானு. 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி நாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு, ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே. உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார். ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்டப்பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டியா? இல்ல சார். அவ கன்னத்துல, காதுல, மூக்குல, நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கிறியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவச்சு போட்டுருக்காள? இல்ல. சமைச்சு போட்டுருக்காள? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுருக்காள? இல்ல. நீங்க 2 பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சிட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லயும் ஆத்து மேட்லயும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்டப்பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய், அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இந்த இடம்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையாமா. சம்பந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறானா வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடைச்சிருவேன். டேய், யாரா அவங்க அக்கா பத்தி பேசுறது? டேய் அக்கா,
தான் ரூம்ல அடிச்சு கிடப்பேன். கோயில் போயிட்டு வரலாம்ல? வேண்டாம் வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க அவனை பத்தி பேசுறது? இல்லடே கம்னாட்டி, எவனை எங்க அக்கா பத்தி பேசுறது? எவனாவது எங்க அக்கா பத்தி பேசுறது பின்னி இப்படி பண்ணி. அக்கா நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா வசந்தா வேண்டிக்க. என்னடே இங்க என்ன பாக்க? ஏய் வசந்தா, சாமி குட்டியா அடிங் ஏண்டா ஏய் வாக்கா. இந்த சாமி கும்பிடு. இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேத்தாச்சு. குழந்தைய கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டா. அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும். அத யாருக்கு வைக்கலாம்? என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏன்பா, உங்க குடும்பத்துல எல்லாரும் 24 மணி நேரமும் காதுல பஞ்சு அடைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? வெளியில வாசல்ல பேசுறதெல்லாம் உங்க காதுல விழாத. என்ன சார் சொல்றீங்க? ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா. என்ன சார் செய்ய முடியும்? இந்த பாரு, உன் குடும்பத்தை பத்தி மட்டும் கேவலமா பேசினா பரவாயில்லையே, என் குடும்பத்தை பத்தி கூட இல்ல கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அவளுக்கு தான் அந்த குழந்தை பிறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. கேட்கறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நாக்க பிடிங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இந்த பாரு, நாளைக்கு நான் ஒருவேளை செத்துட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. சீக்கிரம் ஒரு முடிவிடு. அண்ணே, ஏன் நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஏனே, உடம்புதான் சரியில்லையா? யார் செஞ்ச தப்போ தெரியல, இந்த வீட்டுல குழந்தை ரூபத்துல விதி விளையாடுது. இத்தனை நாளா நாம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சுடா வசந்தா. என்னன்னு சொல்றீங்க? என்ன பத்தி யாராவது தரக்குறவா பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க, அப்புறம் பூடகமா பேசினாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அது ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஆஸ்தி அந்தஸ்து, பேரு புகழ், மானம் அவமானம், அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா என்னோட மூத்த மகனா அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதும், இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதும், அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி, வெட்டி விட்டாலும் சரி, இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலின்னா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான். அதுக்கு முதல் ஒத்தட நான் தான் கொடுக்கணும். போய் நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன் நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான். யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னாலானதை பார்த்துக்கடி. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு களங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறதை என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஐய, என்ன சம்பந்தி, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம். அதுக்காக கோயில் கதவெல்லாம் இழுத்து மூடிட்டீங்க. கோயிலுக்குள்ள யாரையும் விடல. இப்படி உள்ள வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க.
பேசாம இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சம்பந்தி, இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எவனுக்கு? அவனுக்கு தான். உள்ள கல்லா சிலையா இருக்கானே அவனுக்கு. என்ன ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறான்? கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில அமைதியை குறைக்கிறானே ஏன் சம்பந்தி? கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. உங்க சார்பில் நான் அவங்கிட்ட கேட்டு பாக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு. குடும்பத்துல நிம்மதி இல்ல. சம்பந்தி, நான் வேற எதுக்கும் ஆசைப்படல. அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டு தான் பழக்கம். இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல. ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாவன் குடும்பத்தையே சுடுகாடாக்கிட்டான். ஏன் சம்பந்தி? இவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவனையே கேட்டு சொல்றேன். ஏன்பா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தனை இப்படி சோதனை பண்ற? ஓஹோ, அப்படிங்கிறியா? ஒரு நிமிஷம் நான் அவர்த்தையே கேட்டுறேன். சம்பந்தி, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான். அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான். மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது பக்தி புஸ்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன். கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தான். உங்களதான் சம்பந்தி. ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேட்கறான் சம்பந்தி. சம்பந்தி, எதையுமே நானா கேட்கல. அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தாறுமாறா கேட்டுற முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆற்றால் பொண்ணை கொடுத்த சம்பந்தியாச்சே. என்னப்பா? ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் என்கிட்ட பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா? என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் இப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி, கேட்டுற. சம்பந்தி, இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே. ஆனா உங்க பேருக்கு கீழே இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோறே போடலையாமே. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா இப்படி? நான் கேட்கல சம்பந்தி, அவன் கேட்கறான்.
ஏமா அழற? உமா, இத்தனை நாள் நான் அதெல்லாம் விட நீ சந்தோஷமா இருக்கணும். நீ அழக்கூடாது. நான் அழறேனா? நான் சந்தோஷமா இல்ல. இது பாரு. ஏய், நீ ஏண்டி அழற? சாப்பாடு போடுறேன். குழந்தை கூட சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. அதிசயமா வந்திருக்கிறீங்க. வாசனை வித்தியாசமா இருக்க. வெளிநாட்டு சரக்கா? மாமா, உங்க பொண்ணை பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, பார்க்காதீங்க. ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல. சரி, பார்த்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் மாமா, பார்க்க மாட்டேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள்ள? இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு 4 ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவாதம் பண்ணா நல்லா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல 3வது மனுஷன் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. சந்தோஷம் மாப்பிள்ள. என்ன 3வது மனுஷன் சொன்னதுக்கு இல்ல, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, அதுக்கு தான். என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்தா. அவளே சொன்ன, ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட சந்தோஷமா 4 நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு. என் பொண்ணு என் காதுல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவ நடுராத்திரியிலயா வருவா? நான் ஒண்ணும் பேசுறேன், எதையும் கண்டுக்கல. ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் 3வது மனுஷன் இல்லையா? நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? வெளியில போறேன். திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும். நீங்க 2 பேரும் கட்டிக்கலாம், குலவிக்கலாம், பேசிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். அது உங்க இஷ்டம். நான் தலையிட மாட்டேன். ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் 3வது மனுஷன். மாப்பிள்ள, நான் கும்பகோணத்துக்கு புதுசு, வழி தெரியாது. இந்த அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் மாப்பிள்ள, வழி தெரியாதா? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு? நான் 3வது மனுஷன் இல்லையா? வரட்டுமா? நில்லுங்க, நான் பேசியே ஆகணும். மாப்பிள்ள, எதை பத்தி பேசணும்? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா, இல்ல உங்க 2 பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மஹாலை பத்தியா? இது 2ல ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். அமீர் மஹாலை பத்தி தான். அதானே பார்த்தேன். குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல. வாட் a great man. மாப்பிள்ள, ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டக்காரன அங்கங்க அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான். அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய கொடுமை என்ன அப்படின்னு உங்க புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம்? அதுக்குதான். பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம்? அப்ப தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, நீங்க தான் 3 சபால மெம்பர் ஆச்சே. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம், டான்ஸுக்கு போயிருக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஏன் மாப்பிள்ள பிராண்டி கடைக்கு போனீங்க? ஏன் மாப்பிள்ள, இப்போ உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடறான்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேயா? ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை கட்டிப்பிடிக்க வேண்டாம், சும்மா கண்ணடிக்கிறா, பரவாயில்லையா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தம், உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா? உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு,
உங்க அக்கா உடம்புல இருக்கிறது இரும்பு இல்லையா? உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு. உங்க அக்கா ஜடமா தான் இருக்கணும் இல்லையா? மன்னிக்கணும் மாப்பிள்ள, உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுறவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான்.